ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று காலை 10:30 குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றிருந்தார். திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்களின் உறுப்பினரான கெஹல்பத்ர பத்மியுடனான தொடர்பு தொடர்பிலான விசாரணைகளுக்காகவே நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஷிராந்தி ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு கூடியிருந்த குழுவினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்பாக நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்குவதற்காகவும் ஒன்று கூடினர். இளவரசர் துட்டகைமுனு போர்க்களத்தில் இறங்கியுள்ள நேரத்தில் விஹார மகாதேவியை சிறையில் அடைக்க முயற்சிக்கும் போது 10 மகா வீரர்களும் இங்கு வந்திருக்கின்றனர். உருவத்தில் நாம் சிறியவர்களாக இருக்கலாம். கடவுள் எமக்கு கொடுத்துள்ள பேச்சு திறனை மக்களுக்காக பயன்படுத்துகின்றோம். நாம் FCIDக்கு சென்றோம். குடும்பத்துடன் செல்லுகின்றார்கள். மேடம் சென்றுள்ளார். எதிர்காலத்தில் பெரிய சேரையும் வர சொல்லுவார்கள். எமக்கு இங்கே வருகை தருவதை தவிர வேறு எதுவும் இல்லை. நாங்கள் இங்கு வரும்போது எங்களுக்கு நிறைய வேடிக்கையாக இருக்கிறது. எமது முழு குழுவினரும் இங்கு வந்துள்ளனர். எமக்கு வேடிக்கையாக உள்ளது. சிறைச்சாலையில் இருந்தாலும் நாட்டு மக்களுக்காக வேலை செய்வோம். நாம் நாட்டினை கட்டி எழுப்புவோம். 4 மணித்தியாலங்களுக்கும் அதிக நேரம் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறினார். உங்களின் இயலாமையை மறைப்பதற்காக எம்மை இங்கு கொண்டு வருவதில் எவ்வித பிரயோசனமும் இல்லை என நான் அரசாங்கத்துக்கு கூறுகின்றேன். நாம் வருவோம். வரச்சொல்லும் நேரத்தில் அம்மா அப்பா வீட்டில் உள்ள நாயையும் கூட்டிக் கொண்டு வருவோம். எனினும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். இவ்வாறு அழைத்து எம்மை பயமுறுத்தி மௌனிக்க செய்ய முடியாது. நாமல் ராஜபக்ச தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணை என்ன? திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்களின் உறுப்பினர் கெஹல்பத்ர பத்மியுடன் கொண்டிருந்த தொடர்புகள் குறித்து மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைய நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார். கெஹல்பத்ர பத்மி உள்ளிட்ட சிலர் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்களின் உறுப்பினர் கெஹல்பத்ர பத்மிவின் கையடக்க தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கையில் காணப்பட்ட இலக்கங்கள் தொடர்பில் தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளதுடன் அவருடன் தொடர்புகளை கொண்டிருந்த நபர்களிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு விசாரணைக்கு அழைக்கப்பட்டமை அரசியல் பழிவாங்கல் என பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்க மாதுகொட தெரிவிக்க முற்பட்ட போது ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்கு இந்த விடயம் தொடர்பில் விரிவாக விளக்கமளித்தார். இன்றைய தினம் ஷிராந்தி ராஜபக்ச FCIDக்கும் நாமல் ராஜபக்ச CIDக்கும் அழைக்கப்பட்டிருந்தனர். பிரச்சனை இல்லை. அவர்கள் அதனை எதிர்கொள்வார்கள். ஆனால்
பாரிய அடக்குமுறைகளை மேற்கொண்டு இந்த எதிர்க்கட்சியை அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பின்வாங்க செய்யலாம் என இந்த அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருந்தால் அது ஒரு நகைச்சுவையாகும். எம் மீது குற்றம் சுமத்தி எம்மை FCID மற்றும் CIDக்கு அழைத்து தற்போதுள்ள பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து விடலாம் என அரசாங்கம் நினைத்தால் அது அரசாங்கம் செய்யும் தவறாகும். தற்போது உரையாற்றியவர் இதனை அரசியல் பழிவாங்கல் என கூறினார். இது மிகவும் பிரபல்யமான சிறிலிய கொடுக்கல் வாங்கலாகும். இந்த கணக்கு ஆரம்பிக்கப்பட்டு 20 வருடங்களாகின்றன. விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு 11 வருடங்களாகின்றன. ஆனால் இன்றுதான் முதற் தடவையாக விசாரணை செய்யும் இடத்திற்கு நேரில் சென்று வாக்குமூலம் வழங்கியுள்ளார்கள். இது சிறந்த விடயம் அல்லவா? இதற்கு முன்னரும் ஒருமுறை வாக்குமூலம் பெறப்பட்டது. இது 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் திகதி. ஆனால் அந்த வாக்குமூலம் இங்கே அருகிலுள்ள சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்திலேயே பதிவு செய்யப்பட்டது. இன்று முதற் தடவையாக ஷிரந்த் ராஜபக்ச ஒரு சாதாரண பிரஜையை போன்று குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபரை போன்று விசாரணைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை நாங்கள் ஒரு விசேட விடயமாக பார்க்கின்றோம். அதேபோல் இன்று நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றிருந்தார். சுமார் 50 பேர் சூழ வியர்க்க விறுவிறுக்க மிகவும் சிரமப்பட்டு உள்ளே சென்றதை நாம் பார்த்தோம். அவர் ஏன் அங்கு சென்றார்? அண்மையில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பலின் முக்கிய உறுப்பினரான கெஹல்பத்ர பத்மே என்பவரின் கையடக்க தொலைபேசியின் தரவுகளை ஆய்வு செய்த போது 6 அரசியல்வாதிகளிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிய வந்தது. நேற்று அல்லது அதற்கு முந்தைய நாள் பிரசன்ன ரணதுங்க சென்றிருந்தார். சென்று என்ன கூறினார்? தந்தை எனது நண்பர், மகனுடன் அவ்வளவு நட்பு இல்லை என்பது போன்ற ஒரு கருத்தையே தெரிவித்தார். இன்று நாமல் ராஜபக்ச சென்றுள்ளார். இதில் உள்ள அரசியல் பழிவாங்கல் என்ன? எமக்கு எதிராக அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட்டமைக்காகவா இவர்களை அழைத்துள்ளார்கள்? கெஹல்பத்ர பத்மே என்பவர் யார்? கொலை குற்றங்கள், பாரிய போதைப் பொருள் கடத்தல் என சர்வதேச அளவில் தேடப்பட்ட அழைத்து வரப்பட்ட ஒரு குற்றவாளி. அவருடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் வரும்போது இதனை அரசியல் பழிவாங்கல் என கூறுவது சிறந்ததல்ல. அரைக்காட்சட்டை அணிந்து கொண்டு காலையில் ஜோகிங் செல்வதைப் போன்று விசாரணை செய்யும் இடங்களுக்கு அன்று சென்றிருந்தனர். இன்று வியர்க்க விறுவிறுக்க முகம் சிவந்து செல்லும் நிலை ஏற்பட்டிருப்பது இந்த நாட்டு மக்களின் வெற்றியாகவே நான் கருதுகின்றேன். இவ்வாறானதொரு ஆட்சியையே நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள். இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலும் இது குறித்து கருத்து தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ செல்வாக்கு செலுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சட்டத்தை செயல்படுத்துவதற்கு எதிரானவர்கள். இல்லையெனில் நாட்டின் சட்டத்தை மதிக்கும் பிரஜை, நியாயமான பிரஜை, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதற்கமைய அரசியல் நாடகம் தேவையில்லை. நீங்கள் சென்று பதில் வழங்க வேண்டும். 2015ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் இது போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதுபோலவே நீங்கள் FCID மற்றும் CIDக்கு செல்லும் போது அவர்கள் அரசியல் நாடகம் நடத்துகின்றார்கள். அவை பயனற்றவை. நீங்கள் சரியான நேரத்தில் வந்து அந்த பதிலை கொடுத்தால் நீதித்துறை விடயங்களை செயல்படுத்துவதற்கு எளிதாக இருக்கும்.